அதிமுகவை கோட்டைக்கு அனுப்புக, எடப்பாடியாரை முதலமைச்சராக்குங்க. டெல்லியிலே மோடி வேண்டும், தமிழ்நாட்டில் எடப்பாடி வேண்டும் என்ற நிலைமைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் அத்தனை பேரும் அதிமுகவுக்கு இரட்டைலைக்கு வாக்களியுங்கள். ஆட்சியிலே அதிமுக வந்தவுடன் எடப்பாடி முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ஒவ்வொரு குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கிலே 10,000 ரூபாய் வர வைக்கப்படும். அதற்கு பின்பு அடுத்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் 2,000 ரூபாய் மாதம் வழங்கப்படும். இது தேர்தல் வாக்குறுதி. சிவகாசி, முத்துமாரி நகர், பாண்டியன் நகர், கண்ணகி காலனி, எம்ஜிஆர் நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட 20 பகுதிகளில் அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக ஆட்சியில் விலைவாசி, சொத்து வரி, வீட்டு வரி மற்றும் மின் கட்டணங்கள் அதிகரித்துள்ளதோடு லஞ்சம் தலைவிரித்தாடுவதாகவும் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டினார். திமுக வீட்டுக்கு அனுப்புகின்ற பணியை செய்கின்ற தேர்தல் வாக்காளர்களே, பெரியோர்களே, 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி குழப்பத்தை உருவாக்கி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு திமுக முயற்சிக்கிறது. ஆட்சிக்கு வந்த திமுக 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு வழங்குவேன் சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக குடும்ப தலைவிகளுக்கு 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 30 மாதங்கள் பணம் கொடுக்காமல் இழுத்தடித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் போராட்டம் பண்ணியதற்கு பின்பு சட்டமன்றத்தில் கேள்வி கரைகளை தொடுத்ததற்கு பின்பு அதற்கு பின்பு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்தார். அது பாதி பேருக்கு MP எலெக்ஷனை முன்னிட்டு கொடுத்தார். இப்போ சட்டமன்ற எலெக்ஷன் வருகின்ற காரணத்தினால் மீதி பேருக்கு கொடுக்கின்றார். அவர் ஏமாற்றுகின்றார். மத்திய அரசோடு பகைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு எந்த நல்ல திட்டங்களையும் கொண்டு வராமல் அதை தடுத்து பாலாக்கி பந்தக்கடாக்கி இன்னைக்கு தமிழகத்தினுடைய இந்த அளவுக்கு பின்னடைவுக்கு காரணம் 5 லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டை கடனாளியாக்கியதுதான் திமுக ஆட்சி செய்த சாதனை. ஆகவே வாக்காளர்கள், பெரியோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எடப்பாடியார் இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார், நான் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே இங்கே எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் 10,000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படும். ஆட்சியை பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் முடிந்த அளவுக்கு தமிழ்நாட்டை கடனாளி ஆக்கி 5 லட்சம் ரூபாய் கடனா இருந்துச்சு, 5 லட்சம் கோடி கடனா இருந்துச்சு. 75 வருஷம் அரசாங்கத்துல சுதந்திரத்துக்கு பின்னாடி 75 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன், பள்ளிக்கூடங்கள், சாலைகள், பாலங்கள் அமைப்பதற்காக வாங்கிய கடன். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து ஸ்டாலின் முதலமைச்சராகி ஆட்சிக்கு வந்த பின்பு 5 வருஷத்துல வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. ஆக தமிழ்நாட்டை கடனாளி ஆக்கியதுதான் ஸ்டாலின் செய்த சாதனை. ஆக இந்த ஆட்சி வேண்டுமா என்பதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. எல்லா விலைவாசி ஏறி போச்சு. வீட்டு வரி, இந்த வீட்டுக்கெல்லாம் 2,000 ரூபாய் வரி இருக்குன்னா இன்னைக்கு வந்து 10,000 ரூபாய் வரியா இருக்கும். அதிமுகவை கோட்டைக்கு அனுப்புக, எடப்பாடியாரை முதலமைச்சராக்குங்க. டெல்லியிலே மோடி வேண்டும், தமிழ்நாட்டில் எடப்பாடி வேண்டும் என்ற நிலைமைதான்